Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Sound Sun Study. இந்த யூடியூப் சேனலில் நம்ம என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் எஸ்எம்சி பேஸ்டு ப்ரீ மார்க்கெட்டாக அனலைஸ் பண்ணி எந்த இடத்துல நம்ம பை போகலாம் எந்த இடத்துல நம்ம செல் போகலாம் அப்படின்றத பேஸ் பண்ணி நம்ம இந்த யூடியூப் சேனலில் பாஸ்ட் 2.5 இயர்ஸாக ப்ரீ மார்க்கெட் அப்டேட் வந்து நம்ம பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே அப்ளை பண்ணிக்கிட்டு பை அண்ட் செல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜி ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு. அதுதான் வந்து ப்ராஃபிட், எக்ஸ்பீரியன்ஸ், நாலேஜ் எல்லாமே வந்து உங்களுக்கு கெயின் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்மளோட எஸ்எம்சி ஆஃப்லைன் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கம்மிங் October 1 to 7 வந்து கொடைக்கானலில் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேட்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபர் வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ அந்த ஃபஸ்ட்டு பேட்சுக்கு மட்டும் வர்ற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஆஃபர் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் ஆஃபர் இருக்காது. ரைட். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு அண்ட் ஹீரோயிஸ்டில் என்ன அப்டேட் இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஸோ கோல்டு வந்து இதுக்கு ப்ரீவியஸாக நம்ம வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, கோல்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இருக்கிற ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது டிசிஷனல் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இங்கே இருக்கக்கூடிய சப்ளை வந்து பிரேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் செல்லாக சான்சஸ் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறான், 4 ஹவரில் இங்கே இருக்கக்கூடிய ரீஃபண்ட்மெண்ட்டை வந்து பிரேக் பண்ணுறான். மார்க்கெட் வந்து பை போகும் அப்படின்ட்டு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ 15 மினிட்ஸில் இங்கே இருக்கக்கூடிய ரீஃபண்ட்மெண்ட்டில் ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கு. பட் நான் எந்த ஒரு செல்லும் போகலை அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரீசன், மார்க்கெட் பை போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது, அதனால் நான் எந்த ஒரு என்ட்ரியும் அப்ரோச் பண்ணல அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரியே மார்க்கெட் வந்து இந்த சப்ளை வந்து பிரேக் வந்து பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? இந்த சப்ளை நம்ம கொடுத்துருந்தோம், இதில் என்ட்ரி கிடச்சிது. பட் நம்ம என்ட்ரி போயிருந்தாலும் நமக்கு லாஸஸ் கிடையாது. ஸோ மார்க்கெட் வந்து இந்த சப்ளை வந்து பிரேக் வந்து பண்ணிட்டான். ஸோ இந்த சப்ளை பிரேக் ஆனதுலேயே நமக்கு தெரிஞ்சிருச்சு மார்க்கெட் வந்து இந்த என்டையர் சப்ளை பிரேக் பண்ணிட்டு மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ கோல்டு வந்து என்ன பண்ணிட்டான், ஸ்ட்ரெயிட்டாக வந்து மார்க்கெட் வந்து மேலே போயிட்டான். ஸோ டெய்லியில் இருக்கக்கூடிய இந்த சப்ளைவை மார்க்கெட் வந்து பிரேக் வந்து பண்ணல. ஓகேங்களா? டெய்லியில் இருக்கக்கூடிய இந்த சப்ளைவை மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணாதனால நம்ம ஸ்டில் வெயிட் பண்ணணும். ஓகேங்களா? பட் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இங்கே மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளைக்கு போகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ இப்போ இந்த சப்ளையில் மார்க்கெட் இவ்வளோ புஷ் பண்ணி உள்ளே போயிட்டு உள்ளே இருக்கக்கூடிய ரீஃபண்ட்மெண்ட்டை ஃபெயில் பண்ணும்போதே நமக்கு இந்த இடத்துல ஒரு விஷயம் புரியுது. என்னென்னா மார்க்கெட் வந்து இந்த சப்ளையில் ரெஸ்பெக்ட் பண்ணலை. ரைட்டா? மார்க்கெட் வந்து அதாவது இந்த சப்ளையில் அதிகமான செல் ஆர்டர் இல்லை. ஸோ மார்க்கெட் எகைன் மேலே போகிறதுக்கு தான் சான்சஸ் வந்து நிறைய இருக்குது. ஓகேங்களா? சரி, இப்போது இங்கே வீக்லியில் நமக்கு இங்கே ஒரு டிமாண்ட் வந்து இருக்குது. ஓகேங்களா? வீக்லியில் இந்த டிமாண்டில் மார்க்கெட் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கான், மிட்டிகேட் பண்ணிவிட்டு மார்க்கெட் பை வந்து இப்போ போயிட்டுருக்கான். ஓகேங்களா? வீக்லியில் இருக்கக்கூடிய இந்த டிமாண்டை மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிட்டு பை வந்து போயிட்டுருக்கான். ஸோ ட்ரெண்டும் பையில் தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போது இந்த டிமாண்டை மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணுறான். ஸோ டெய்லியில் போய் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய ரீஃபண்ட்மெண்ட்டை மார்க்கெட் இங்கே ஃபெயிலியர் பண்ணி வச்சுருக்கான். ஓகேங்களா? ஸோ உள்ளே இருக்க ரீஃபண்ட்மெண்ட்டை மார்க்கெட் ஃபெயிலியர் பண்ணியிருக்கான். அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம், டெய்லியில் கன்ஃபர்மேஷன் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போது எப்படின்னா, இப்போ மார்க்கெட் பை போகிறதுக்கான ஒரு கீ லெவலை நான் எடுக்கிறேன், அவ்வளோதான். ஓகேங்களா? கீ லெவலை நான் வந்து எடுக்கிறேன். ஸோ இந்த டிமாண்டில் மிட்டிகேட் பண்ணனால நம்ம டெய்லியில் ஒரு கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஸோ இந்த டிமாண்டை நான் எரேஸ் பண்ணுறேன், கன்ஜஸ்டடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இப்போது மார்க்கெட் இந்த ஹையை வந்து எடுத்திருக்கான். இந்த ஹை நமக்கு ஒரு சோச்சா இருக்க வாய்ப்பு நிறையா இருக்குது. ஓகேங்களா? இதை நான் ஃபுல்லாக எரேஸ் பண்ணுறேன். ஓகே, மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வரேன். ஸோ வீக்லியில் இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டை வந்து நான் எடுக்கிறேன். இந்த டிமாண்டை மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணுறான். ஸோ டெய்லியில் ரீஃபண்ட்மெண்ட்டை ஃபெயிலியர் பண்ணுறான். ஆனால் டெய்லியில் மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறான், இங்கே கீழே இருக்கக்கூடிய இந்த சோச் வந்து நமக்கு பண்ணுறான். ஓகேங்களா? இது வந்து நமக்கு பிஓஎஸ்ஸாக இருக்குது.
பிஓஎஸ் அண்ட் சோச் வந்து நடக்குது. ரைட்டா? இங்கே மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளைவும் நமக்கு இப்போது ரியாக்ட் வந்து பண்ணலை. ரைட்டா? ஸோ இந்த சப்ளையில் இருந்து நமக்கு செல் பண்ணால் நமக்கு கீழே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு டிமாண்டில் இருந்து பை போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட்லேருந்து பை போகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. ஏன்னா வீக்லியோட டிமாண்டில் மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணியிருக்கு அப்படின்றனால. ஓகேங்களா? ஸோ இப்போது நம்மளோட வியூ என்னவா இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிமாண்டில் இருந்து மார்க்கெட் பை போகலாம். இப்போ இருக்கிற இந்த சப்ளைலேருந்து மார்க்கெட் செல் வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் இந்த டிமாண்டுக்கு வந்துட்டு இங்கேருந்து மார்க்கெட் பை போக சான்ஸ் இருக்குது. அப்போது இந்த டிமாண்டுக்கே மார்க்கெட் வராமல் இந்த சப்ளைக்கு போகிறான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த சப்ளைலேருந்து செல் வந்து எடுக்கிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி எங்கே சொல்லியிருந்தோம், இங்கே இருக்கக்கூடிய லோ வரைக்கும் நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதே லோ தான், பட் நம்ம டிபியை இங்கே எக்ஸிட் பண்ணிக்கலாம். ரைட்டா? இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டில் நம்ம டிபியை எக்ஸிட் பண்ணிவிட்டு வீக்லியோட இந்த டிமாண்டுக்கு இன்கேஸ் ரெஸ்பெக்ட் பண்ணால் நம்ம டெய்லியில் இந்த டிமாண்ட்லேருந்து பை வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? இப்போது வீக்லியோட டிமாண்டில் மார்க்கெட் கண்ட்ரோல் எடுத்ததுனால மார்க்கெட் மேலே போகவும் சான்ஸ் இருக்குது. இப்போ இருக்கிற 4 hour டெய்லியோட ட்ரெண்டு செல்லில் இருக்குது அப்படின்றனால மார்க்கெட் வந்து செல் வரவும் சான்ஸ் இருக்குது. அப்போ நம்ம ஆவரேஜாக ஒரு விஷயத்த மட்டும் பண்ணுவோம். செல் பண்ணால் இந்த டிமாண்ட் வரைக்கும் பண்ணுவோம். அது இங்கேருந்து பண்ணாலும் சரி, இங்கேருந்து பண்ணாலும் சரி. ஓகேங்களா? அப்போது இந்த சப்ளைன்றது ஒரு எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த சப்ளை அப்படின்றது ஒரு டிசிஷனல் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ இங்கே ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணனால இதை மார்க்கெட் வந்து லிக்விடிட்டி ஹண்ட் பண்ணிவிட்டு இந்த சப்ளைலேருந்து மார்க்கெட் செல் போகுது அப்படின்னா செல் ப்ரெஷர் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஆனால் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல செல் போகாமல் பை வேகமாக போயிட்டுருக்கான். பை நல்லா ஸ்ட்ராங்காகவே போய்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? அப்போ இதுலேருந்தே நமக்கு தெரிஞ்சிருச்சு, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இதுலேருந்தே நமக்கு தெரிஞ்சிருச்சு இந்த சப்ளை ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. ஓகேங்களா? இந்த சப்ளை ஃபெயிலியர் ஆக சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ இந்த சப்ளை ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா இதுக்கு ட்ரெண்டு இந்த சப்ளைன்றது எக்ஸ்ட்ரீம் இல்லாமல் ட்ரெண்டுக்கு எகென்ஸ்டான ஒரு சப்ளைவாக மாறுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஓகேங்களா? அப்போது ட்ரெண்டு பை ஆக சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? இப்போ நான் சொல்கிறது புரியலன்னா ஸ்லோவாக பாருங்கள். இது லிக்விடிட்டி. ஓகேங்களா? லிக்விடிட்டி ஹண்ட் நடந்துருச்சு. நான் லிக்விடிட்டி சிம்பிள் போடுறேன். இது லிக்விடிட்டி அடிச்சுட்டு சப்ளையில் இருந்து கண்ட்ரோல் எடுத்து மார்க்கெட் கீழே வரணும். அதுதான் வந்து நம்மளோட அனலைசிஸ். ஸோ இந்த சப்ளையில் கண்ட்ரோல் எடுக்காமல் மார்க்கெட் இதுலேயே பை கண்ட்ரோல் வேகமாக எடுத்துகிட்டு இருக்கான். நல்லா பை கண்ட்ரோல் எடுக்கிறான். அப்போது சப்ளையில் பவர் இல்லை. லிக்விடிட்டி அடித்தும் சப்ளையில் பவர் இல்லை. ஓகேங்களா? அப்போது இது அவுட் ஆஃப் த ஸ்ட்ரக்சர். இந்த பிஓஎஸ் தான் கரண்ட் பிஓஎஸ். அதுக்கு ப்ரீவியஸ் பிஓஎஸில் இருக்கிற எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போகணும்னு அவசியம் இல்லை மார்க்கெட்டுக்கு. அப்போது இதிலேருந்தே திரும்பணும். இந்த சப்ளைலேருந்தே மார்க்கெட் வந்து திரும்பணும். அதை திரும்பாமல் மார்க்கெட் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னா ஃபுல் ஃபோர்ஸாக பையில் போயிட்டுருக்கான். அப்போது இந்த சப்ளையில் சுத்தமாக பவர் இல்லை அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இன்னும் சப்ளை பிரேக் ஆகலை. பிரேக் ஆனதுக்கப்புறம் தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். நீங்கள் இன்கேஸ் வீடியோ பார்க்கும்போது பிரேக் ஆகிருந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க இந்த சப்ளையில் பவர் இல்லை அப்படின்ட்டு. அப்போது இந்த இன்னும் 1 ஹவரில் வந்து ரிசல்ட் தெரிஞ்சிடும். இந்த சப்ளை பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த சப்ளையில் பவர் இல்லை. அப்போது இது அவுட் ஆஃப் த ஸ்ட்ரக்சராக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அப்போது இந்த சப்ளைவை ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த சப்ளை பிரேக் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் பிரேக் பண்ணிட்டு இந்த சப்ளைக்கு போயிருச்சு அப்படின்னா அப்படியே கீழே வந்து இந்த டிமாண்ட்லேருந்து மேலே போக சான்ஸ் இருக்குது. ஏன்னா ட்ரெண்டு பை, அந்த பை டிமாண்டுக்கு வர்றதுக்கு இந்த சப்ளைவை மார்க்கெட் யூஸ் பண்ணிக்கும். அப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த சப்ளையில் கவுண்டர் ட்ரேடு வந்து பண்ண போகிறோம், செல் வந்து பண்ண போகிறோம். இங்கேருந்து இந்த டிமாண்ட் வரைக்கும் நம்ம செல் பண்ணுறோம் அப்படின்னா இதிலேருந்து நம்மளால் ஒரு பெரிய ப்ராஃபிட் வந்து எடுக்க முடியும். முடிஞ்சால் மார்க்கெட் வரட்டும். இன்னும் எனக்கு என்ட்ரிஸ் வந்து மோஸ்ட்லி கிடைக்கல. ஓகேங்களா? அதனால் கிடைச்சா நான் வந்து டாக்குமெண்ட் வந்து முடிஞ்ச வரைக்கும் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, இதான் வந்து நம்மளோட நெக்ஸ்ட்டு செட்டப். ஸோ இங்கேருந்து செல், இந்த டிமாண்டில் இருந்து பை போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா?
சரி. இன்கேஸ் இந்த டிமாண்ட் பிரேக் ஆயிடுச்சுன்னா, மார்க்கெட் கீழ வந்துரும். மார்க்கெட் இப்போ நம்ம ஒரு பிளான போட்டுட்டு மார்க்கெட் அதில வரும் அப்படின்ட்டு பிளான் போட வேணாம். மார்க்கெட் என்ன பண்றானோ, அதுக்கு தகுந்த மாரி நம்ம பிளான் வந்து போட்டுக்கலாம். ஓகே. ஈரோ ஹிஸ்டரியில நான் சொல்லியிருந்தேன், இங்க இருக்கக்கூடிய இந்த ஹை வந்து இன்டியூஸ்மென்ட்டா இருக்க வாய்ப்பு நெறைய இருக்கு. இதான் இன்டியூஸ்மென்ட்டா இருக்கு. அதனால இந்த சப்ளை பிரேக் ஆகுறதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு. அப்படின்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் வந்து ஃபைனலா பிரேக் வந்து பண்ணிட்டான். ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு சூப்பரான ஒரு செட்டப் வந்து குடுத்துருக்கு. ஓகேங்களா? இப்போ இத வந்து நம்ம எரேஸ் பண்ணிடலாம். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு நல்ல இன்டியூஸ்மென்ட் நமக்கு பண்ணியிருக்கு. இங்க ஒரு டிமாண்ட் இருக்கு. ட்ரெண்ட் என்னவா இருக்குன்னா, செல்லா இருக்கு. இங்க என்ன இருக்கு? எக்ஸ்ட்ரீம் சப்ளை இருக்கு. ஓகேங்களா? மார்க்கெட் இந்த எக்ஸ்ட்ரீம் சப்ளைக்கு போறதுக்கு தான் ட்ரை பண்ணுவான். மோஸ்ட்லி இங்க போயிட்டு அதுக்கப்புறம் செல் ஆகறதுக்கு ட்ரை பண்ணுவோம். இதுதான் வந்து மூவ்மெண்ட். ஓகேங்களா? சிம்பிளா முடிஞ்சிருச்சு. அப்போ இது ஃபுல்லாவே நமக்கு இன்டியூஸ்மென்ட்டா தான் இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ இது வரைக்குமே நமக்கு ஹண்ட் பண்ணிட்டு மேல இருக்கக்கூடிய இந்த சப்ளைல இருந்து நமக்கு செல் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இன் கேஸ் நமக்கு மார்க்கெட் இப்போ இங்க ஒரு சப்ளை இருக்கு. இன் கேஸ் மார்க்கெட் இங்க இருந்து கீழ வந்தால், ஓகேங்களா? இப்போ கரண்ட் கேண்டில்லேருந்து சடனா ஒரு கீழ வருது. அடுத்த கேண்டில் வந்து கீழ வருது அப்படின்னா, மார்க்கெட் இந்த சப்ளைக்கு போறதுக்கு தான் சான்ஸ் இருக்கு. அப்போ இங்க இருக்கக்கூடிய டிமாண்ட்ல இருந்து நம்ம பை பண்ணலாம். பட் இந்த பை கொஞ்சம் ரிஸ்க்கான பை தான். ஓகேங்களா? கொஞ்சம் பார்த்து கன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்து இந்த இடத்துலேருந்து பை வந்து பண்றோம். ஸோ பை பண்ணா இங்க இருக்கக்கூடிய இந்த சப்ளை வரைக்கும் நம்ம ஹோல்டு பண்ணலாம். சிம்பிள் தான். இதுதான் வந்து என்ட்ரி. ஸோ மார்க்கெட் வந்து வரட்டும். மூவ்மெண்ட் வந்து நடக்கட்டும். நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ நம்மளோட ஆஃப்லைன் பேட்ச் அக்டோபர் ஆஃப்லைன் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா, கொடைக்கானல்ல கண்டக்ட் பண்ண போறோம். ஸோ ஸ்லாட்ஸ் வந்து ஃபில் ஆயிட்டிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு பேட்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃபர் இருக்கு. ஸோ மினிமம் ஸ்லாட் மட்டும் தான் நம்ம அவைலபிள் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ பார்த்து ஃபில் பண்ணிக்கங்க. சரி. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கு. நெறைய விஷயங்கள் வந்து லேர்ன் பண்ண முடியுது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, உங்களோட ஃபீட்பேக்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து குடுத்துருங்க. அதுக்கப்புறமா உங்க ட்ரேட் பண்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்க புதுசுனா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னா லைக் வந்து பண்ணுங்க. லைக் ரொம்ப ரொம்ப கம்மியா வந்துட்டுருக்கு. ஸோ கண்டிப்பா லைக் வந்து எல்லாரும் பண்ணணும். ஓகே. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு வந்து பார்க்கலாம். புதுசா அனலைஸ் பண்ணிட்டு வரலாம். முடிஞ்சா நான் வீடியோவ ட்ரேட் வந்து டாக்குமெண்ட் வந்து பண்றதுக்கு ட்ரை பண்றேன். ஓகேங்களா? சரி, ஓகே. நம்ம நாளைக்கு வந்து சந்திக்கலாம். தேங்க் யூ.